Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கங்க. அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 20 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா எங்களுக்கு கோல்டாக இருக்கும்போது இது போல தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிளகு பூண்டை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா புரிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியான இருக்குன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் கிரேவியாக செய்யறதுனால வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடலாம். அதோட பச்சை வாடெல்லாம் போகட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிறதுக்குள்ள மிளகு பூண்டை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நண்டு சாப்பிட்றதுனால நம்மளோட போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நண்டு சாப்பிட்றதுனால ரத்த சோகை வராமல் இருக்கும். ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட பச்சை வாடெல்லாம் போகட்டும். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கிரேவின்றதுனால தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பா வைக்கிறதுனா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நண்டு நல்லா வேகட்டும். நண்டு நல்லா குக் ஆகிடுச்சுன்னா இது போல் ரெட் கலராக சேஞ்ச் ஆகிடும். நண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ மிளகு பூண்டு அரவை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். இந்த நண்டு கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.